இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, நாம இப்ப எங்க போறோம்? எங்க போறோம் நீயே சொல்லு பாப்போம். நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்க ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க. நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு எனக்கு சொல்ல தெரியலையே. நீங்களே சொல்லுங்க மாமா. பதில் சொல்லாம இப்படி சிரிச்சா என்ன மாமா அர்த்தம்? ப்ளீஸ் மாமா சொல்லுங்க. சரி, நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால உனக்கு ஒரு க்ளூ தரேன். க்ளூவா? சரி சொல்லுங்க. உன் முகத்தை பார்த்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேனோ அதே மாதிரி நீ அவங்களோட முகத்தை பார்த்தாலும் சந்தோஷப்படுவ. அந்த அளவுக்கு உனக்கு பிடிச்சவங்க இருக்கிற இடத்துக்கு தான் உன்னை கூட்டிட்டு போறேன். நான் பார்த்து சந்தோஷப்படுறவங்க இருக்கிற இடமா? அது எந்த இடம்? புரியலையே. ஒரே குழப்பமா இருக்கு. மாமா ப்ளீஸ் மாமா, என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நீங்களே சொல்லிடுங்களேன் ப்ளீஸ் மாமா. சொல்லுங்க மாமா ப்ளீஸ். சொல்றேன். என்ன மாமா, நம்ம எங்க வந்திருக்கோம்? வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நீ கண்ணை மூடு. என்னாச்சு மாமா? எதுக்கு? கண்ணை மூடுன்னு சொல்றேன்ல, கண்ணை மூடு. வா. என்ன மாமா, எங்க கூட்டிட்டு போறீங்க? அதான் சஸ்பென்ஸ். இவ்வளவு தூரம் வந்துட்ட, கொஞ்சம் பொறுமையா இரு. சரி மாமா. இப்ப கண்ணை திறந்து பாரு. இத்தனை செம்பருத்தி செடியா? இதுக்கே இவ்வளவு சந்தோஷப்பட்ட எப்படி? சுத்தி பாரு. என்ன மாமா, இவ்வளவு செம்பருத்தி செடிங்க இருக்கு? பாக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, உன் முகத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுற மாதிரி இவங்க முகத்தை பார்த்தா நீயே சந்தோஷப்படுவேன். நிறைய செம்பருத்தி இருக்குன்னு சொன்னல, எத்தனை செம்பருத்தி இருக்குன்னு எண்ணி சொல்லு. சரி மாமா. மொத்தமா 500 செம்பருத்தி இருக்கு மாமா. தப்பு, நீ சரியா இல்ல. இல்ல மாமா, நான் சரியாதான் எண்ணினேன். மொத்தமா 500 செம்பருத்தி தான் இருக்கு. உன்னை விட்டுட்டியே, உன்னையே சேர்த்து 501 செம்பருத்தி இருக்குல்ல. ஆமா மாமா, இன்னைக்கு என்ன திடீர்னு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கீங்க? எதுக்காக 500 செம்பருத்தி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? எதுக்காகன்னு தெரியலையா? நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே தெரியும். எதுக்கு 500 செம்பருத்தின்னு புரிஞ்சு போச்சு. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே புரிஞ்சு போயிருக்கும். ஆமா, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கேன்ல. நீ எனக்கு என்ன கொடுக்க போற? உன்னை காரணமா வச்சு எனக்கும் என் அம்மாக்கும் எந்த ஒரு மன வருத்தமும் இல்லை எந்த ஒரு விரிசலோ வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, அம்மா மனப்பூர்வமா உன்னை மருமகளை ஏத்துக்கணும். அதுக்காக தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கலான்னு கோயிலுக்கு வந்தேன். உன்னையும் என்னையும் சேர்த்து வச்ச கடவுள்கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து வேண்டிக்கிட்டா நம்ம வேண்டிக்கிட்டதை சீக்கிரமா நிறைவேற்றி வைப்பார்ல. அதுக்கு தான் உன்னையும் கோயில் கூட்டிட்டு வந்தேன்.
கடவுள் நிச்சயமா உங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாரு மாமா. வாங்க போய் வேண்டிக்கலாம். மாமா, அம்மா சாமி கும்பிட்டு இருக்காங்க. அம்மா கோயிலுக்கு வருவாங்க, நான் எதிர்பார்க்கல. கோவிலுக்கு சாமி கும்பிட வந்துட்டு சாமி கும்பிடாம திரும்ப போக கூடாது மாமா. நாம அம்மா கண்ணில் படாம மறைஞ்சுக்கலாம். அம்மா சாமி கும்பிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம சாமி கும்பிடலாம். சரி வா. தசரதனுக்கு ஒரு ஸ்ரீராமன்னா இந்த அகிலாண்டேஸ்வரிக்கு ஆதித்யான்னு எல்லாரும் என்னையும் என் மகனையும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அப்படிப்பட்ட என் மகனை நான் சந்தேகப்பட்டுட்டேனான்னு என் மனசுல ஒரு உறுத்தல் ஏற்பட்டிருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் எனக்கும் என் மகன் ஆதிக்கும் சின்னதா கூட மன விரிசல் வந்துடக்கூடாது. அப்படி ஒரு விரிசல் ஏற்பட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது. समस्त रक्षाम धारयामि மா, உங்க மனசுக்குள்ள ஏதோ சொல்ல முடியாத வேதனை இருக்கும் போல இருக்கு. அது உங்க கண்ணிலேயே நல்லா தெரியறது. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்க மனக்கவலை என்னன்னு சொல்லுங்க. அது கடவுள் காதுல விழுந்தா மாதிரியும் இருக்கும், உங்க மனக்கவலை குறைஞ்சா மாதிரியும் இருக்கும். எனக்கும் என் மக ஆதிக்கும் நடுவுல மனவிரிசல் வந்துருமோன்னு என் மனசுக்குள்ள ஒரு கலக்கம் வந்திருக்கு. அப்படி ஒரு விரிசல் வந்தா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. எனக்கும் என் மகனுக்கும் நடுவுல அப்படி ஒரு நிலைமைய உருவாக்கிடாதேன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். கவலைப்படாதீங்கம்மா. தசரதனுக்கு ஸ்ரீராமர் மாதிரி உங்களுக்கு உங்க புள்ள ஆதி. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நல்லது பண்றவாளுக்கு என்னைக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்க மனக்கவலை எல்லாத்தையும் அந்த அம்பாள் நிச்சயம் தீர்த்து வைப்பா. க்ஷேமமா இருங்க.